ஏன் தங்கச்சி வேறு வேலை இல்லையாம்மா, கல்யாணம் ஆயிருக்கு, புருஷனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அண்ணனெல்லாம் வம்புக்கு இழுக்காதீங்கம்மா. டிவிகே கட்சியோட தலைமையில நேத்து வேலூர்ல நடந்த பரப்புரை கூட்டத்துல தளபதி விஜய் மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற சாலையில ஒரு ஜல்லிக்கட்டு காலை சீறிக்கிட்டு நிக்குது. அனுபவம் உள்ளவங்களா அங்க இல்லாத சூழல்ல தங்களை அனுபவசாலின்னு சொல்லிக்கிட்டு சிலர் காலை அடக்க முயற்சி பண்ணி தோத்துறாங்க. அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் முன்னாடி வந்து காலை கோபத்துல இல்ல பசில இருக்கிறத உணர்ந்து புல்லுக்கட்டை கொடுத்து அதை அமைதிப்படுத்தி வயல்வெளிக்கு கூட்டிட்டு போனதா ஒரு ஓமை கதையை தளபதி விஜய் அவரோட ஸ்டைல்ல குட்டி ஸ்டோரியா சொல்லியிருந்தாரு. மேலும் காலை வந்து தமிழக அரசியல் களம், அந்த சின்ன பையன் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி கதையோட அரசியல் பொருளையும் விளக்கியிருந்தாரு. முக்கியமா அனுபவம்ன்றது வயசுல சரியான அணுகுமுறைதான்றதையும் இந்த கதை மூலமா தளபதி விஜய் வலியுறுத்தியிருந்தாரு. ஸோ இந்த குட்டி ஸ்டோரி சோஷியல் மீடியால வைரலாகவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமா பிரபலமான ஜூலி இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இதுக்கு எதிராக வீடியோவை ஷேர் பண்ணி உங்க கட்சியிலேயே பல மைனர் பசங்க இருக்காங்க, நீங்க சொல்றத உண்மைன்னு நம்பி யாராவது ஜல்லிக்கட்டு காலைக்கு முன்னாடி புல்லுக்கட்டை எடுத்துட்டு போய் நின்னா என்ன ஆகும்? அப்படி ஏதாவது விபத்து நடந்தா யார் பொறுப்பு? இறந்தவங்களோட எண்ணிக்கை 50ஆவே இருக்கட்டும், 500 ஆக்கிறாதீங்க. திருப்பியும் ஜல்லிக்கட்டுக்காக போராடுற சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்கன்னு சொல்லி ஜூலி சர்காஸ்டிக்கா பேசி விஜய்க்கு பதிலடி கொடுத்திருந்தாங்க. 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. ஸோ ஜூலியோட இந்த ஒரு பேச்சு விஜய் ஃபேன்ஸ் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம அது ஒரு ஓமையா பேசப்பட்ட ஒரு குட்டி ஸ்டோரி, அதையே நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி விஜய் ஃபேன்ஸ் பலரும் ஜூலியை கண்டமணிக்கு திட்டிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில சீரியல் ஆக்டர் அருண்ராஜனும் ஜூலியோட பேச்சுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பேசி ரீசெண்டா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. அவரு ஒரு குட்டி ஸ்டோரின்னு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொன்னாருமா. அதுல அவர் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? காளமாடுன்னு சொல்றதுக்கு பதிலாக ஜல்லிக்கட்டு காளமாடுன்னு சொல்லிட்டாருமா. ஜல்லிக்கட்டுன்னு உடனே அதுக்கு நீங்க தான் காப்பி ரைட்ஸ் வச்சிருக்கிற மாதிரி, நீங்க தான் அதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கி கொடுத்த மாதிரி. எப்படி கஷ்டப்பட்டு இவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாங்களாம். இப்போ வந்து 50, 500 ஆயிரமா உடனே எல்லா சின்ன பசங்களும் புல்லுக்கட்டோட போய் நின்றுவாங்களாம். உடனே ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணிடுவாங்களாம். மறுபடியும் உங்களுக்கு போராட திராணி இல்லையா? எப்பா என்னமா பிரச்சனை உனக்கு? லிசன், இது வந்து திஸ் இஸ் சம் கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கிங். உங்களுக்கு அதெல்லாம் சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு அதை பற்றி என்னன்னு தெரியாது. ஸோ அரசியல், மக்கள் நல்வாழ்க்கை, இந்த மாதிரியான ரொம்ப மேம்பட்ட மக்கள் பேசுகிற ஒரு அரசியல். ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இந்த எலெக்ஷனை வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். சம்மந்தமே இல்லாமல் ஏன் தங்கச்சி வேறு வேலை இல்லையாம்மா, கல்யாணம் ஆயிருக்கு, புருஷனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எங்கள் அண்ணனெல்லாம் வம்புக்கு இழுக்காதீங்கம்மா, போங்கம்மா, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி மேரிட் லைஃப்.